முதல்ல எல்லாருக்குமே நன்றி. சின்ன படத்துக்கு இவ்வளோ ரெஸ்பாண்ட் பண்ணி வந்தது. வழக்கம் போல் ஒரு படம் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். அதுவும் சின்ன பொருட்செலவில் ஒரு படம் எடுக்கிறது வந்து மிக மிக கஷ்டமானது. அதை எடுத்து முடிச்சிட்டோம். எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை தான். நான் அடுத்து வர அப்கமர்ஸ் எல்லாருக்குமே அது வந்து ஒரு நல்ல படம், நம்ம கண்டென்ட் நல்லா இருக்குன்னா தைரியமாக ஃபஸ்ட்டு எடுத்துருவோம். அதை கண்டிப்பாக ப்ரமோட் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தர் வந்துடுவாங்க. பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் எஸ்ஆர் பிரபு சார், பிரகாஷ் சார், தங்கப்பிரபாகரன் சார், குகன் சார். ஏன்னா இவங்க இந்த படத்தை பார்த்து எனக்கு ரொம்ப ஷார்ட் டைமில் இந்த படத்தை உடனே ரிலீஸ் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் எங்களை இந்த இடத்துக்கு கூட்டு வந்தது வந்து அவங்க தான். படம் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கும்போது பிரபு சார் பண்ண உதவி வந்து உண்மையாக மறக்க முடியாத ஒன்று. ஏன்னா இந்த மாதிரி சின்ன படங்களை வந்து அவர் கை வைக்கும் போது அது கண்டிப்பாக வெளியே தெரிய வருது ஃபஸ்ட் டைம். ஸோ அதுக்கு அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. உங்களோட சப்போர்ட் இதுக்கப்புறம் வந்து நாங்கள் எங்களோட வேலைகளை முடிச்சிட்டோம். இது வெளியே போய் சேர்க்க வேண்டியது வந்து உங்ககிட்ட ஒரு ஹெல்ப்பாக கேட்குறோம். சின்ன படங்களை முடிஞ்சோட இன்னும் கொஞ்சம் ப்ரமோட் பண்ணி எங்களை கொண்டு போய் ஒரு நல்ல இடத்துல வருவீங்க நம்புகிறேன். நன்றி. சார் அது ஹீரோக்கு தான் சார் குட்டே. ஹீரோ தான். நீங்க ஹீரோ கூட தானே டிராவல் பண்ணீங்க. அவர் எல்லாரும் சேர்ந்தனால குட்டே அவருக்கு மட்டும் தான். அவர் இது வரைக்கும் அவர் குட்டேவே இருந்தது இல்ல சார். இப்போ நீங்க பாத்தீங்கல்ல, அவருக்கு குட்டே பிறக்கறனால தான் சார் நீங்க பாத்துறீங்க. ஆமா சார். கரெக்ட் கரெக்ட். இங்க ஒளிஞ்சு நிக்கிறீங்க. ஆச்ச குத்ரா விட்டுருமா? இந்த கேரக்டர் சொன்ன உடனே இந்த சில பேர் நான் நிறைய பேர் பார்த்தேன். டக்குனு இந்த மணிலாம் போட்டுட்டு இருக்க மாதிரி. இது நீங்களா கிரியேட் பண்ணீங்களா இல்ல டைரக்டர் இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சா? இல்ல நானும் அப்படிதான் இருந்தேன் ஒரு டைம்ல. அந்த கதாபாத்திரமா தான் நானும் இருந்தேன். ஆமா. அது என்னன்னா அப்போ ஒரு ஜோல்னா பை, எப்பயும் ஜோல்னா பை வச்சிருக்கேன். என்னோட ரியல் லைஃப்ல ஜோல்னா பையில ஒரு திருக்குறள் இருக்கும், ஒரு பாரதியார் புத்தகம் இருக்கும், ஒரு 4 குவார்டர் பாட்டில் இருக்கும். இப்படிதான் என்னோட பயணம் இருந்தது. என்னோட காஸ்டியூமே அப்போ வந்து அந்த படத்தில் வர மாதிரி பிளாக் கலர் ஷர்ட்டை போட்டு ஒரு காவி அடி போட்டு தான் இருந்தேன். அதெல்லாம் இன்ஸ்பயர் ஆனது அந்த மாலைகள் போட்டு விட்டதெல்லாம் தயாரிப்பாளரும் இயக்குனரும் ஒரு சுவாமிஜி ஆக்குனாங்க. ரியல் லைஃப்ல இதே மாதிரி ஏதாவது நல்ல காரியம் பண்ண மாதிரி ஏதாவது நல்ல காரியம் அது கொஞ்சம் புனைந்து இருக்கும். ஆனால் வேற ஒரு நல்ல காரியம் நடந்தது, அது கடைக்குள்ள இருக்காது அப்படிங்கிறதுனால நிறைய நடந்திருக்காங்க. நம்ம எல்லாருமே கொஞ்சம் வந்து நல்ல மனசோட ஆமா நிறைய பண்ணியிருக்கோம். ஆமா நிறைய பண்ணியிருக்கோம். இந்த படத்துல வந்து கதைக்குள்ள அந்த இடத்துல ஒரு நல்ல ஆழமா என்ன வேணுங்கிறதுக்காக அது புனைந்து பண்ணப்பட்டது. ஒரு சீன்ல வந்து நீங்க கிளாஸ் எடுத்து இதுல இருந்து வைப்பீங்க, அவர் சரக்கு ஊத்த மாட்டாரு, ஆனா வந்து வாட்ச் வைப்பீங்க. அது மாதிரி ஒரு அனுபவம் இருக்கா உங்களுக்கு? நிறைய இருக்கு. அதெல்லாம் தன்மானம் இருக்கு இல்லையா, தன்மான தமிழ் குடி. அதனால அவர் கொடுத்த மாதிரி திருப்பி அந்த வாட்ச் யாராவது கொடுத்துருக்காங்களா? அதெல்லாம் தான் பாருங்க. அவரு ஓகே அந்த கேப் தூக்கிட்டு போனாரு, அதை இன்ஸ்பயர் ஆகி நீங்க ஒரு இதை போனீங்க. ஓகே வேணு யாரோட இன்ஸ்பயர்? நேரா போயிட்டு இருக்கீங்க கேக் எடுத்துக்கிட்டு. இல்ல வேணும் வந்து எல்லாருக்குமே இன்ஸ்பயர். எல்லாருமே ஒரு வேணும் எல்லார் வாழ்க்கையில இருக்கும். ஆனா இது மாதிரி டைரக்ட் எல்லாம் 12 மணிக்கு வீட்டுக்கு போக மாட்டாங்களே. நீங்க வேற அதெல்லாம் நடந்துருக்கு. அங்க 12 மணி இல்லைங்கய்யா. 12 இல்ல 10. சின்ன லெவல்ல என்னன்னா எப்பவுமே வந்து ஈவினிங் மேல தான் அந்த சாவை இது பண்ணுவாங்க. ஆனா 3 மணிக்கு நீங்க காட்டுறீங்க. எத்தனை மணிக்கு சாவை இது மாதிரி ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க? ஐயா அதுலயே வந்து டீடைல் சொல்லியிருக்கு. இந்த மாதிரி அவன் வந்து பீகாருக்கு போயிருக்கான், வெளியூர் போனவன் இப்பதான் வந்தான், ஓடி பறந்து வந்திருக்கான், அது வரைக்கும் வெயிட் பண்ண வச்சது அப்படின்னு அவரே சொல்லியிருப்பாரு. காலையில வந்து பண்றாங்களா அது மாதிரி? என்னது காலையில அது மாதிரி சாங்கிங் பண்ணுவாங்களா? இல்லைங்க, வெயிட் பண்ணி பண்றது இதெல்லாம் இன்னும் இருக்கு. எங்க ஊர் சைடு இருக்கு, சேலம் சைடுலாம் இன்னும் இருக்கு. வெளியூர் போயிட்டாங்கன்னா வர வரைக்கும் ஏன் காத்துட்டு இருக்கணும், அவனை நேரா சுடுகாடு வர சொல்லிருன்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு போற மூடு தான் இங்க இருக்கிறது. ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்கீங்க சினிமாவில். இன்னைக்கு 2 சினிமா நட்சத்திரங்கள் வந்து போதைப் பொருள் கடத்தல் கைதாயிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அட்வைஸ் பண்ற இடத்துல நம்ம இருக்கிறோம். இல்லை இந்த நியூஸே எனக்கு தெரியல. இன்னைக்கு 2 பேர் இல்ல எனக்கு தெரியல. இப்பதான் பிரபல நடிகர்கள். நீங்க ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க விடுங்க. நிஜமாலுமே தெரியல. ஏன்னா நம்ம அட்வைஸ் பண்றோம் இந்த மாதிரி படம் எடுத்து இந்த டயத்துல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது அட்வைஸே பண்ணல. ஒரு சாந்தகுமாரோட ஒரு பயணம், அதில் நீங்கள் பார்த்து நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்களோ அதை எடுத்துக்கோங்கன்னு விட்டுட்டோம். ஒருத்தனோட சாந்தகுமாரை ஃபாலோ பண்ணி ஒன்று பண்ணியிருக்கோம். படம் வந்து உங்க வாழ்க்கையில எத்தனை சதவீதம் அந்த படத்துல இருக்கு, எவ்வளவு கற்பனை, அப்புறம் இந்த போலீஸ் சட்டை போட்டு மாத்தினதெல்லாம் ஏதாவது நிஜ சம்பவமா இருக்கும்? போலீஸ் சட்டை மாத்தல, எல்லா சீன்லையுமே பெருமாள் இருக்கு. அதுல இருந்து புனையப்பட்டது தான். ரொம்ப அழகா இது ஒரு நடந்த கதைங்கிற மாதிரி தெரியாத மாதிரியான புனைவு தான். அருமையான எழுத்து.
போலீஸ் சட்டை இல்லை, போலீஸ் தொப்பியாக இருந்தது நிஜ வாழ்க்கையில், அது சட்டையாக மாறிடுச்சு. நடந்திருக்கு. சார், எங்க நண்பரே ஒருத்தர் இருந்தார், போலீஸ் ஜீப்பை பார்த்தா ஏறி அது ஆடுவார். அது தேர்ந்த குடிகாரனுக்கு அது தெரியுங்க ஐயா. இங்க அவர் நைட்டு ஃபுல்லா போறாரு. 1 ஹவருக்கு ஒரு ட்ரிப் அவருக்கு சரக்கு கிடைச்சே இருக்கு. 10 மணிக்குள்ள கிடைக்கவே இல்லையே. அது வேணா அது இது பாய்ஸ் படத்தில் ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாரு, அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்குங்க ஐயா. தேர்ந்த குடிகாரனுக்கு. திருக்குறள் மாதிரி ஒரு dialogue போட்டிருக்கு. ஆமா. யார் எழுதுனது? நல்லா இருந்தது. அதிகாரி அதை ஏற்கனவே இருந்த அந்த இதுவே அப்படியே சித்தர் பாடல்கள் வந்து எடுத்து அந்த நேரத்தில் பண்ணது. நிறைய ஆட்டோல வந்து ரஜினி கமல் போட்டோஸ்லாம் வைப்பாங்க. ராம்கி போட்டோ இது காரணம் என்ன? நீ ரசிகரா? எனக்கு உண்மையாகவே ராம்கி சார் ரொம்ப பிடிக்கும். அதனால ஆமாம். அதே மாதிரி தான் திரிஷா அந்த 96ல ஐஸ்லாண்ட் டைரக்டர்னால இங்க kiss இல்லை, பண்ணி சமந்தா விட்டீங்கன்னு. சமந்தா திரிஷா 2 பேருமே ரொம்ப பிடிக்கும். இல்ல, எனக்கு அந்த 96 நீங்க ஒர்க் பண்ணதா சொன்னீங்க. ஆமாம். ஸோ அங்க விஜய் சேதுபதி கிஸ் வச்சுட்டு தான் இங்க நம்ம வச்சுருவோம் போஸ்ட் வச்சுருக்கோம். இல்லை, அதெல்லாம் இல்லைண்ணே. ஆசையை நிறைவேற்றுறது. படத்துல நீங்க நல்லா நடிச்சிருக்கீங்க. ஏதாவது ஒர்க் பண்ணீங்களா? ஏதாவது நடிக்கிறதுக்கு? இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் படம். எங்கேயோ இல்லை, கூத்துப்பட்டுற அந்த இல்லை இல்லை அந்த மாதிரி. ஊத்து இருக்கு. இன்னொன்று, நிறைய கார்த்திக் நேதாவை பார்த்து தான் ஒரு சீனை பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி கார்த்திக் நேதா எப்படி பண்ணுவாருன்னு ஒரு யோசிச்சுக்குவேன். பாட்டு மாதிரியே மியூசிக் நல்லா இருந்தது. ஒரு லேடிஸ் அந்த பொண்ணு வாய்ஸ் நல்லா இருந்தது. ரிகானான்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் சேர்ந்த பொண்ணு. சூப்பர் சார், கார்த்திக் நேத்தா இப்போ கார்த்திக் நேத்தா குடிக்கிறவரா நிறுத்திட்டாரு. இல்லை, இப்போ வந்து கடவுள் கார்த்திக் நேதா ஆயிட்டாரு. ஆமாம் ஆமாம். அந்த பாட்டு நல்லா இருந்தது. இல்லை, கார்த்திக் நேதா வந்து நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன். என்னன்னா, அதான் நான் சொன்னேன் இல்லையா, நாங்கள் பார்த்த பெஸ்ட் குடிகாரர் கார்த்திக் நேதா. அவரே குடியை விட்டுருக்காருன்னும் போது நிறைய பேருக்கு அது அவரை பார்த்து குடியை விட்டவங்களும் இருக்காங்க. நிறைய பேர் அது அறிவுரையாக வந்து கேட்பாங்க எப்படி குடியை விடுறதுன்னு. அது ஒரு கிளாஸ் எடுத்து அனுப்புவார். குடியை விடுறதுக்கான ஒரு வாய்ப்பு படம் இருக்கு. ஆனா எடுத்துடலாம். நீங்க குடிகாரர் நீங்க திருந்துட்டீங்க. அந்த மேனேஜர், திருப்பூர் மேனேஜர் சபரிஷ், அவர் திருந்தினாரா? அது அவர்கிட்ட தானே கேட்கணும். இப்போ படம் வந்து நான் என்ன பண்ணுவோம், நல்லா இருக்கு. ஒரு ப்ரொமோஷன் பண்ணாதான் இன்னைக்கு ஒரு சுச்சுவேஷன் வருது. என்ன மாதிரி ப்ரொமோஷன் பண்ணீங்க? ஏன்னா அன்னைக்கு பெரிய படமும் வரப்போகுது. ஆனால் இந்த ப்ரெஷ் ஷோ 5 நாளைக்கு முன்னாடி நாங்கள் போட்டதுக்கான ரீசனே வந்து கண்டிப்பாக பத்திரிகையாளர்களுக்கு வந்து இன்னும் அதிகமாக கொண்டு போய் சேர்த்துருவாங்க அப்படின்ற ஒரு தைரியத்தில் தான். நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. நாங்கள் பண்ணதுக்கான ரீசன் படமும் நல்லா இருக்கு. உங்களோட சப்போர்ட் மூலயமா இன்னும் சீக்கிரமாக போயிடும் நம்பி தான் இந்த ப்ரெஷ் ஷோவே அரேஞ்ச் பண்ணுவோம். கவிஞருக்கு 3வது படம். அவங்க முதல்ல சேர்ந்து காரு அதான் அவரும் நீ இன்னும் கேட்டிங்கன்னா அவர் இன்னும் சம்பளமும் கேட்கல, சம்பளமும் வாங்கல. அதை கொடுங்கடா ஃபர்ஸ்ட்னு வரு. இன்னும் நண்பர் அது கேட்கல. அதுக்காக தான் ஸ்டில் இன்னைக்கு டிசைன் பண்ணி போட்டிருக்கோம் அவருக்காக ஸ்பெஷலாக. உண்மையாலுமே நான் நண்பர்களாக தான் பண்ணியிருக்கோம். நண்பர்களாக தான் பண்ணியிருக்கோம். அமாவாசை அன்னைக்கு அப்படிங்கிறத நீங்க சிம்பாலிக்கா அந்த பூசணிக்காய் ஷார்ட்லயே காட்டுறீங்க. நரபலி மாட்டு பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் பூசணிக்காய் கிடக்கும். ஆனா வந்து நீங்க அமாவாசைன்னு மென்ஷன் பண்ணவே இல்லை. அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு சார். அது மாதிரி படத்துல நிறைய விஷயம் இருக்கு. சார், அது ஆயுத பூஜை சார். ஆயுத பூஜை. ஐயோ, அம்மாவாசை இல்ல சார். அப்ப ஆயுத பூஜை பொரி பொங்கல்லாம் தருவாங்களே சார் கம்பெனில. அப்ப அதுவும் நல்லா இருக்கு. அப்ப ஆயுத பூஜை அன்னைக்கு நரபலி கொடுக்குறாங்க மென்ஷன் பண்ணிருக்கீங்க. தெரியல சார். இப்படிலாம் கேட்டா உடனே அன்னைக்கு கேளுங்க, நான் சேர்த்து சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் ப்ரொடியூசர், நீங்கள் மினிஸ்டர் சேனை கம்பெனிலேருந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கு, அதுக்கான ஆட் ஏதாவது நான் பண்ணாங்க. போன வாட்டியே கேட்ட நம்பர் யாராவது கொடுங்க. எல்லாமே பத்திரிகையாளர் கொடுத்துருங்களா? பின்னாடி அப்படி ஒரு தாட்டே வரல. படம் எடுக்கணும். பின்னாடி பெரிய ஆளை வச்சுக்கிட்டு முன்னாடி கேட்டுருக்கீங்க. பின்னாடியே நின்றுட்டு இருக்காரு. படம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்களே வருவாங்க. சார் எவ்வளோ தேட்டர் சார் ரேட் நிறைய கிடைக்கும்? வாய்ப்புகள் இருக்குங்க, பார்ப்போம். எல்லாமே உங்களோட வேர்ட் ஆஃப் மவுத்தில் தான் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிற கருத்து நீங்கள் சொல்கிறப்போ அது இன்னும் கொஞ்சம் விரிவடைஞ்சு தேட்டருக்கு போகும். தேட்டர் சைடில் வந்து ஜென்ரலாகவே நல்லா சப்போர்ட் இருக்குது. படம் வந்து ஆடியன்ஸ்க்குண்டான படத்தை கொண்டு வந்தாங்கன்னா மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்து சப்போர்ட் பண்ணி தருவாங்க. இல்லை, எல்லாருமே ஒரு சின்ன வேலையினால இல்லை, உண்மையாகவே வேலையில் இதானதுனால தான் ஸ்டக்கப் ஆகிட்டாங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்து ப்ரொமோஷன்ஸ்க்கு எல்லாமே வந்துடுவாங்க. சார் டேரக்டர் வரல. என்ன காரணம்? ஏன்னா அவர் ஸ்டேஜில் பேசும்போது ரொம்ப அடமெண்ட்டாக பேசுன கொஸ்டின் இல்லை, எனக்கு ஷார்ட் டைம் இருக்கனால ஃபைனல் மிக்சிங் போயிட்டு இருக்குங்க. அங்கே அவர் நான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே கூட பார்க்க முடியாத அளவுக்கு இல்லை அவர் வந்து ஒர்க்கில் ரொம்ப டெடிகேட்டட். அதில் போய் அதை முடிச்சிடணும், நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டாரு. சார், கொஞ்சம் சார், அது மாதிரி இந்த படத்தை நல்ல படத்தை கொடுக்கணும்னு நினைச்சிருக்கீங்க. சார், பிரபு சாரும் சப்போர்ட் பண்ணிருக்காரு. ஏன் அவங்க பேனரை போடல? சாதாரணமாகவே வாங்கி வெளியிட்டா பண்ணுவீங்க. சார், இது நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்கோம். அதனால சரி, டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரீம் வாரியர்னோ இல்லை இன்னொரு கம்பெனி இருக்கு, அது பேர் போட்டால் இல்லை, கொஞ்சம் ட்ரேட் லெவலில் எல்லாத்துக்குமே தெரியுங்க சார். இது ட்ரீம் வாரி பிக்சர்ஸ் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. பேனர்ல இருந்தால் இன்னும் நல்லா இருக்குங்க. ஷோர் சார். ப்ரொடியூசர் டேரக்டர் பெரிய பிரச்சனையா? நல்ல நண்பர்களுங்க. முதல் குழந்தை வந்து ஓடி வரத்தை விட அடிச்சு முடிச்சுக்கிட்டு பத்திரிகையாளர்கிட்ட நிற்கும் போது ப்ரொடியூசருக்கு இப்போ வந்துடும் வசூல். பட் ஆனால் டேரக்டர் மெயின் இல்லை. புரியுது.
எந்த ப்ராப்ளம்லாம் கிடையாது. படம் வெற்றினா வந்துடும். ஓகே. பட் ஆனால் டைரக்டர் முதல் படம் தானே. ஆமாம். ஜெயிக்கிறா தோக்குதாங்கிறது ஓடி வந்து பார்க்குற இடம் தான் இது. இல்லை எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஒரு வேலையை ஒருத்தருக்கு பிரித்து பார்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். மற்றபடி கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால வேலை இருக்குது, அதனால இன்னும் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மைனா போர்ஷன் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நன்றி. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் வந்துடலாம். இல்லை மைனாவை எல்லாருமே செகண்ட் ஹாஃபில் கேட்டாங்க, கதைக்கு தேவைப்படல. செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா எண்டில் குழந்தை மட்டும் கொண்டு வரீங்க. குழந்தை யார் குழந்தை, யாரோ ஒருத்தர் காமிக்கிறீங்க, பெரிய ஆளோட குழந்தை அப்படின்னு ஏதாவது காமிச்சா ஒரு பில்டப் பண்றாங்க. சார் வழக்கமான படம் இல்லை சார். இல்லை வழக்கமான படம் இல்லைன்னு ஆரம்பத்திலேயே சொல்லியாச்சு சார். வழக்கமான இல்லை, இன்டர்கட் இல்லாமல் இவரோடயே போகிறதுனால உங்களுக்கு அங்கே போயிட்டு இங்கே வந்தால் நீங்கள் கேட்குற பரபரப்பு இருக்கும். அப்பா என்ன பண்ணாரு, அப்பா குழந்தைய காப்பாற்ற ஏதாவது முயற்சி செஞ்சாரான்ட்டு. இதுதான் வழக்கத்துக்குள்ளே இல்லை. இங்கே பார்க்கும்போது இன்டர்கட் இவரை தாண்டி எங்கேயும் போயிருக்காது. ஸோ அதனால அது தேவைப்படலை. கடைசியாக வந்தார், அவ்வளோதான். கம்ப்ளைண்ட் பண்ண வந்தார், குழந்தைய பார்த்துட்டு வந்தாருங்க. அவ்வளோதான் அவருடைய போர்ஷன். இன்டர்கட் இல்லாதனால ஒரு கிறிஸ்டியன் சாங்ஸ் வச்சிருக்கீங்க, என்ன காரணம்? அது வேலை தூக்கிட்டு அந்த இடத்துல அவசியமும் கிடையாது. என்னதான் மென்ஷன் பண்றீங்களா? அதெல்லாம் இல்லைங்க. கிறிஸ்டியன் சாங்ஸ் ஃபுல்லாவே வருது பாத்தீங்களா? ஆமாம் ஆமாம், அது ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கி அது ஒரு நல்ல சாங், அதனால அதை இல்ல சாமி சாங் தப்பு ஆமா, ஆமா. சொல்லல. ஏன் அது மென்ஷன் பண்ணீங்க? இல்ல, பெரும்பாலும் அந்த ஆட்டோ ஓட்டுறவங்க ஏதாவது ஒரு மதத்தை சார்ந்து இருந்தாலுமே எல்லா மதப்பாடையும் கேட்பாங்க. அதை பதிவு பண்ணுங்கிற ஒரு நோக்கம் தான், வேற தனிப்பட்ட நோக்கம் தான்.